ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, ரெட்மி தரப்பு வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது 10,000 ரேஞ்சுக்குள்ளே ஒரு புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபோனோட டாப் டு பாட்டம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட்டுக்குள்ளே வரப்போகுது, நான் அப்படியே சொல்லிட்டேன். 10,000 ரேஞ்சு தான் இருந்தாலும் அந்த சில்ட்ரை சொச்சம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் செக்ஷனில் என்ன சந்தேகமோ அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். அப்படி டெக்ஸ்ட்டு மூலியமாக உங்களுக்கு புரிய வைக்க முடியலை அப்படின்னா நான் ஜஸ்ட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் மெசேஜில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை கமெண்டோ உங்களுக்கு தேவையானது டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக சொல்கிறேன், இல்லை கால் பண்ணி பேசினாலும் பேசுகிறேன். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்பு வந்து ரெட்மி 9ன்ற ஃபோனை வந்து சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரேஞ்சுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டு ஃபோன் சொல்லுங்கள், இந்த 20,000 ரேஞ்சுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கணும். இந்த ரெண்டு செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டையை காய விடுற விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து இந்த 10,000 20,000 செக்மெண்ட்டை நோக்கி தான் எல்லா ஃபோனையும் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட சாம்சங் பார்த்தீங்கன்னா அந்த 20,000 ரேஞ்சுக்குள்ளே எம் சீரிஸை லான்ச் பண்ணி அவங்களும் இந்த காலத்துக்குள்ளே குதிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விவோ, ஓப்போ, ரியல்மி, ரெட்மி, அப்புறம் நிறையா ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு 10,000 ரேஞ்சுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ரெட்மி 9 வந்து கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பெக் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட மேக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். சென்டரோட ஃப்ரேம், அதாவது ஃபோனோட சென்ட்ரு பாகம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பேக் டோரும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடக்ட் பண்ண கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது பேக்கில் டிசைன்னு பார்க்கும்போது போக்கோ எக்ஸ்ட்ரூவில் பார்த்தோம் இல்லையா, சென்டராக கேமரா வச்சு சுற்றி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி வரும். அதே இது உங்கள் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டுன்னு வரும்போது டிஸ்பிளேயோட சைஸ் எவ்வளோனா 6.5 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேனா 1080p ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலாக இப்போ இது வரைக்கும் ரெட்மி 8 இந்த 7எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 400 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ சன்லைட்டில் இருக்கட்டும், உச்சி வெயிலில் ஃபோன் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிரமப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உள்ளே யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது மீடியாடெக் ஹீலியோ G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரெட்மி நோட் 9 வந்து G85ன்ற ப்ராசஸில் தான் இந்தியாவுக்கு வரப்போகுது. இதுவும் சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோனை பற்றின உங்களுக்கு விவரங்கள் எதுவும் தேவைன்னா கீழே வந்து லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் ரிவ்யூ தான், அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து அதோட கொஞ்சம் டவுன் கிரேட். அது 85, இது 80. இதோட ப்ராசஸர் நேனோமீட்டர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 12 நேனோமீட்டரில் செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் வந்து கம்மியாகும். பேட்ரியோட செயல்பாடு, அதாவது என்ன சொல்கிறது, பேட்ரி வந்து வேகமாக ட்ரைன் ஆகாது, அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா MIUI லெவலில் Android 10 தான் லான்ச் ஆக போகுது. ஓகே, ப்ராசஸர் பார்த்தாச்சு. இப்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதில் கேமிங் விளையாட முடியுமா? கண்டிப்பாக எல்லா கேமும் விளாட்லாம். ஆனால் என்னென்னா ஒரு நார்மலான கிராஃபிக்ஸ், இப்போ பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஒரு 13 FPSல தான் விளாட முடியும். ஆனால் எல்லா கேம் ரன் ஆகும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மாட்ரேட்டாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு டே டு டே யூசேஜுக்கு ஒரு குட் ஃபோனாக இந்த ஃபோன் இருக்கும். அடுத்ததாக பேட்ரிஸ்ன்னு வரும்போது 5023 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு மேபி 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணி, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபோன் ரெட்மி 5A இருக்குது, அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் சார்ஜ் பண்ண வச்சு டக்குன்னு ஓடிஜி கேபிள் எடுத்தோமா, இந்த ஃபோனில் மாட்டினோமா, கேபிளை மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிற பவரானது உங்களுக்கு அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு பவர் பேங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆனால் இதை திருப்பி உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுக்கும். அதையும் நான் வச்சுக்கோங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸில் தர 18 வாட்ஸ் சார்ஜ் தான் யூஸ் பண்ண தெரியாது. குவால்காம் சர்டிஃபைடு எல்லா சார்ஜரையும் இந்த ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஓப்போ, ரியல்மிலலாம் அவங்களோட சார்ஜர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் ஏறும். மற்ற எந்த ஃபோன் சார்ஜரை யூஸ் பண்ணாலும் ஸ்லோவாக தான் ஏறும். இந்த ஃபோன் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. குவால்காம் சர்டிஃபைடு சார்ஜர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ கேமராஸுக்கு வருவோம். மெயினாக இதில் பின்னாடி 4 கேமரா கொடுத்துருக்காங்க இல்லையா. பிரைமரி கேமரா 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்டரியாக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் சென்சார். எப்பயுமே இந்த மேக்ரோவும் டெப்த்தும் தேவையே இல்லை. டெப்த்து வந்து ஏஐ மூலியமாக பண்ணிக்கலாம். மேக்ரோ வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் மூலியமாகவே பண்ணிக்கலாம். இருந்தாலும் எங்கிட்டையும் 4 கேமரா இருக்குப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 10,000 ரேஞ்சுக்குள்ளே இந்த 4 கேமரா கொடுக்கணும். ஏன்னா ரியல்மி ஆல்ரெடி 5A ஃபோனில் வந்து 4 கேமரா கொடுத்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஈடு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி உங்களை 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். வெறும் 8 மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 12 இல்லை 14 மெகாபிக்சல் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஓகே, 9,500 இந்த ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள அம்மா அப்பாக்களுக்கு இல்லை யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணாலும் இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். அடுத்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்கள் வந்து கீழே இருக்குது. டூயல் சிம் ஸ்லாட் சப்போர்ட், டூயலுமே 4G சப்போர்ட் தான். ரேம் வேரியண்ட் பார்க்கும்போது 3GB ரேம் 64GB, 4GB ரேம் 64GB வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. டூயல் 4G சப்போர்ட்டட் இருக்குது. நிறைய பேர் 5G என்னப்பா இருக்கான்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு 5G எந்த ஒரு மிட் ரேஞ்சிலையும் வந்ததில்லை. ஸோ 5G கிடையாது, 4G ஃபோன் தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு எப்போ லான்ச் ஆகணும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா. ஆல்ரெடி ரெட்மி நோட் 9 இந்தியாவுக்கு லான்ச் ஆகலை. ரெட்மி 9 வந்து இப்போ சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. ரெட்மி நோட் 9 சைனா லான்ச் ஆகி திட்ட 1 மாதம் ஆக போகுது. மேபி இந்த மாதம் கடைசி இல்லை அடுத்த மாதம், அதாவது ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கும் இந்த ஃபோனை வந்து எதிர்பார்க்கலாம். 2 ஃபோனாக ஒரே ஈவெண்ட்லேயும் லான்ச் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் அதாவது ரெட்மி 9 வந்து ஒரு 9,000லேருந்து 9,500 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெட்மி நோட் 9 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட் 8 பார்த்தீங்கன்னா 12,000 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு 12,000, இதுவும் 12,000 ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணுவாங்க ரெட்மி நோட் 9. அந்த ஃபோனுக்கான விளக்கமான வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி 9 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக வாங்குவீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஒரு 9,000 ரேஞ்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜோ பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.